அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை. நேத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மோடி அ நரேந்திர மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு போனதிலிருந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், அவருடைய சப்போர்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு எந்தூசியாசம் வந்திருக்கு. ஏர்போர்ட்ல அவர போய் பார்த்தது. அப்புறம் வந்து மோடி வந்து அண்ணாமலைய தட்டிக் குடுத்து அயர்ன் மேன் அப்படின்னு கூப்பிட்டது. இந்த விஷயம்லாம் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நெறைய பேர் இதுக்கு நடுவுல என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை வந்து பதவி விலகிய பிறகு பதவி விலகியதுன்னு இல்ல. அவருடைய டெர்ம் முடிஞ்சு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு, என்னவோ அண்ணாமலை எல்லாரும் தொரத்தி விட்ட மாதிரியும், அவருக்கு எல்லாரும் சேர்ந்து சதி செய்யற மாரியும், அவர முதுகில் குத்து விட்டார்கள். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் வந்து இவ்ளோ சொத்து சேர்த்துட்டாரு. அண்ணாமலை ஒரு பெரிய அலிபாபா அப்படின்னு நெறைய யூடியூப் சேனல்ல நெறைய மீடியா பீப்பிள் இதுல வந்து ஒரு ஒரு ஸ்டோரிய ஓட்டிட்டு இருந்தாங்க. இது பியூரா பார்த்தீங்கன்னா, கிளிக் அண்ட் பெயிட்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் சொல்லலாமே தவிர, இதுல 1% உண்மை கிடையாது. இன்னொன்னு அவர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னது. இந்த விஷயம்லாம் திரித்து இத ஒரு வியூஸ்க்காக நெறைய ஒரு எந்த மாரி ஊடகங்கள்னு தெரியும். நெறைய பேர் நெறைய வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன ஆச்சுன்னா, ஒரு லெவலுக்கு அப்புறம் அண்ணாமலையோட சப்போர்ட்டர்களுக்கே ஒரு பெரிய கவலை மாரி, அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் மாரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்றாங்களே! நிஜமா அவரு பிஜேபிய விட்டு போயிடுவாரா? இல்ல தனி கட்சி ஆரம்பிப்பாரா? அப்படிங்கிற மாரியான ஒரு கவலை இருந்தது. ஆனா, நீங்க ஆழ்ந்து பிஜேபியை கவனிக்கும் ஒரு நார்மல் ஆன ஆளு. நீங்க பிஜேபி தொண்டனாக இருக்க வேண்டியதில்ல. ஆதரவாளராகவும் இருக்க வேண்டியதில்ல. ஒரு அரசியல் விமர்சகராகவோ, இல்ல ஒரு தனி மனிதனுக்கு அரசியலில் ஆர்வம் உள்ள ஒரு தனி மனிதனாக இருந்து நீங்க இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். பிஜேபி என்னைக்குமே வில் பிளே ஃபார் அ வெரி, வெரி லாங் கேம். தே பிளே வெயிட் அண்ட் வாட்ச் கேம். இந்த பீகார பார்த்தாவே தெரியும். 20 வருஷமா தே ஆர் வித் நிதிஷ், வித்தவுட் நிதிஷ் இதெல்லாம் இருந்தாலுமே, லாஸ்ட் டைம் அவருடைய பிஜேபியை விட குறைந்த அ சீட்டுகள் நிதிஷ்குமார் வாங்கியிருந்தாலுமே, அவர தான் அவங்க வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. இப்பவும் அதே தான் நடக்கும். ஸோ தே வில் வெயிட் ஃபார் த ரைட் டைம். இந்த அண்ணாமலைய வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு ஒரு மாநில தலைவர் பதவி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி டூ கெட் த பார்ட்டி ஆஃப் த ரேம்ப் அண்ட் அதனுடைய பாப்புலாரிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு தே வாண்டட் அ ஃபேஸ். இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தே வேர் ஆல் அண்டர் த ஷேடோ ஆஃப் திராவிடியன் பார்ட்டிஸ்னு சொல்லலாம். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, எவ்ரிதிங் ஹஸ் காட் அ டைம். அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தலைவரானது ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் ஃபார் த ரைட் மேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 வருஷத்துல அவர் போட்ட எஃபர்ட் வந்து ஆ நிறையவே ஒரு அ அ பாஜக என்பது வந்து நோட்டா கட்சியை தாண்டி அது ஒரு பேசும் பொருளாக மாற்றப்பட்டது என்பது வந்து அண்ணாமலையோட ஒரு பெரிய சாதனை. இதுல வந்து நெறைய பேர் வந்து அவருக்கு எதிரா பாலிடிக்ஸ் பண்றாங்க, அத பண்றாங்க, இத பண்றாங்க. நெறைய பேருடைய தலைவர்களோட பேச்சு அடிபட்டாலுமே, ஒரு விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது அப்படிதான் இருக்கும். அரசியல்ல எந்த பார்ட்டியுமே ஈவன் ஒரு சின்ன குடும்பத்திலேயே ஒத்துமையா இல்லாதப்ப, அரசியல்ங்கிறப்ப பவர் ஸ்ட்ரகிள், ஆ ஈகோ மேனேஜ்மென்ட் இதெல்லாம் இருக்கிறப்ப நெறைய ஒரு டீம், அவங்களுடைய டீம், அவங்களுக்கு பிடிக்காத டீம், ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் இது இருக்க தான் செய்யும். ஆனா, நான் லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மோடி வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் அண்ணாமலை, ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் யங் லீடர்ஸ். அவர் வந்து அந்த பவன் கல்யாணோட அவர் எப்படி பேசுறாரு அத பாருங்க. அ அப்புறம் அந்த பாஸ்வான் பீகார்ல இருக்காரு யங்கஸ்ட் பெர்சன் அவரோட எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பாருங்க. தேஜஸ்வி சூர்யாவை எப்படி என்கரேஜ் பண்றாருன்னு பாருங்க. ஸோ பிஜேபி இஸ் அ பார்ட்டி விச் இஸ் ஒர்க்கிங் ஆன் டு கிரியேட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் அண்ணாமலை இஸ் கன்சர்ன்ட் என்ன கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வாஸ் நெவர் அவுட் ஆஃப் த சீன். அண்ணாமலைய மாதிரியான அக்ரஸிவான ஒரு பெர்சனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, தே வாண்ட் திங்ஸ் டு ஹேப்பன் வெரி ஃபாஸ்ட். அது வந்து நீங்க இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் பண்றப்போ, ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ இருக்கிறப்ப, உங்களுக்கு இருக்கிற ஒரு சுதந்திரம் என்பது ஒரு பெரிய கட்சியின் மாநில தலைவராகவோ, இல்ல ஒரு பொறுப்பாளராகவோ, இல்ல ஏதோ ஒரு காரியகர்த்தாவாகவோ இருக்கும்போது, அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகாது. இது வந்து ஒரு ஜர்னி. அவர் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இன்னும் ஒரு 5, 6 வருஷம் கூட ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் ஆகி. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பெரிய மெச்சூரிட்டிய எதிர்பார்க்கிறது என்பதே ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் எதிர்பார்ப்புகளை கடந்து அவருடைய படிப்பாகட்டும், அந்த அயர்ன் மேன் சேலஞ்ச் ஆகட்டும், அ அ அதனோடு அவருடைய இந்த அரசியல் பயணத்தையும் தொடர்வதாகட்டும், நிஜமாவே ஹி இஸ் எ வெரி கிரேட் இண்டிவிஜுவல். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாரி ஒரு ஆஸ்பெக்ட்ட தான் பார்ட்டி ஹைகமாண்ட் வில் ஆல்வேஸ் டேக் நோட் ஆஃப். இன்னொன்னு
அண்ணாமலை வந்து நிறைய வேலைகள் கொடுத்தாங்க பிஜேபியில. அவர் வந்து இலங்கைக்கு அனுப்பினாங்க. மாநில தலைவரா போட்டாங்க. அவர் அந்த நடைப்பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு நிறைய டெஃபினட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வுட் ஹவ் ஹெல்ப்ட் ஹிம் இன் கெட்டிங் த டேட்டா. சென்ட்ரல் பிஜேபியோட ஒரு கோஹெட் இல்லாம எந்த விஷயமுமே அண்ணாமலை வந்து தன்னிச்சையாக செயல்படுத்தி இருக்க முடியாது. பிஜேபியில அது பாசிபிளே கிடையாது. அதனாலதான் எவ்வளோ மீடியால எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க ஆம், ஒரு சண்டைய உண்டு பண்ண விரும்பினாலும் அது வந்து லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் வென் அ பார்ட்டி லைக் பிஜேபி அதில் வந்து ஒரு காமன் கோலுக்கு போறப்ப அது வந்து எவ்ரி ஒன் வில் ஃபாலோ இன் லைன். அதான் நான் சொல்ல விரும்புறேன். அதனால கோஷ்டி பூசல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே கோஷ்டி பூசல் இல்லாம இருக்காது. அதுவும் ஒரு பாப்புலர் லீடர் லைக் அண்ணாமலை யங் பர்சன் எமர்ஜிங் வர்றப்ப மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, தே ட்ரை டு கேட்ச் அண்ட் அந்த தே ட்ரை டு ஸ்டீல் த அட்டென்ஷன். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே கவர்னர் பதவியை விட்டுட்டு மறுபடியும் அரசியலில் வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஷீ saw the hope. அந்த அண்ணாமலை கிரியேட் பண்ண ஒரு வேவ்ல அவங்களும் தே கேன் ட்ரை டு ரீக்ரியேட் ஹர் பொலிட்டிக்கல் லைஃப். பட் ஆனால் இந்த எஃபர்ட் அண்ணாமலை போடுற மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் இன் பிஜேபி தமிழ்நாடு ஹெட் புட்டன். அதனால இந்த உட்கட்சி பூசல்ங்கிறது, ஒரு பொறாமைங்கிறது, போட்டிங்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையுமே இருக்கும். அதனால இன்னொன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிரியேட் பண்ண ஒரு வேவ் ஓவர் த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் எப்பத்துலேருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இளைஞர்களிடமும் அவருடைய ஆதரவாளர்களிடமும் எஸ்பெஷலி விமன் ஓட்டர்ஸ் கிட்டையும் உருவாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் இன் தமிழ்நாடு ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் டாக்கிங் சென்ஸ் அண்ட் டாக்கிங் வித் டேட்டா அண்ட் டாக்கிங் கவுண்டரிங் த எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. அதாவது இந்த ஒரு 2 திராவிட கட்சிகளுடைய ஒரு ஸ்டேட்டஸ் கோ, அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இடத்தையே கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு பேச்சு ஆதாரங்களோட பேசினது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு என்னன்னா, அவருடைய ஒரு பர்சனல் டிசிப்ளின். அவருடைய சரி, நிறைய பேர் நிறைய விஷயத்துல நீங்க பொது வாழ்க்கையில வந்தப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு டீலிங்கும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எல்லாம் ஒரு இந்த இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா ஏஜ்ல எவ்ரி திங் வில் பி கொஸ்டின். பட் ஆனால் ஒரு ஹானஸ்ட் பர்சன் கமிங் ஓப்பன்லி யூனோ சேலஞ்சிங் த எஸ்டாப்ளிஷ்டு திராவிடியன் பார்ட்டிஸ்ங்கிறது வந்து தட் காட் எவ்ரி ஒன்ஸ் அட்டென்ஷன். அதனால அவருடைய சப்போர்ட்டர்கள் வந்து என்னென்ன திடீர்னு அவர் முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணுங்கிறதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஒரு ஒரு அவருடைய ஆதரவாளர்கள் சப்போர்ட்டர்களுக்கு இருக்கிற ஒரு ஆசைன்னு சொல்லலாம். இப்போ விஜய் சப்போர்ட்டர் கூட தான் அவரை நாளைக்கே முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இஸ் இட் பாசிபிள்? அதனால 2 விஷயம் நம்ம பார்க்கணும். அண்ணாமலை as an individual, அண்ணாமலை's contribution to party and பிஜேபியோட ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜில அண்ணாமலை எப்படி ஃபிட் ஆகுறாரு as far as தமிழ்நாடு இஸ் கன்சர்ன். அதான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மோடி வந்து அவருக்கு நேற்று அவரை தட்டி கொடுத்த அயன்மேன் சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வாஸ் நெவர் அவுட் ஆஃப் ஸ்பாட்லைட். என்னதான் என்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சோ கால்ட் அரசியல் விமர்சகர்கள் பேசினாலும் என்ன மாதிரியான அதாவது சில பேர்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் வந்து அமித்ஷா என்ன சொன்னார், அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் அவங்க உள்ள அந்த மீட்டிங்ல உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு வியூஸ்லாம் நிறைய பத்திரிகை சோ கால்டு பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் விட்டு நீங்க ஒரு ஆஸ் அ காமன் மேன் நீங்க இஃப் யூ ஸ்டெப் பேக் அண்ட் அனலைஸ், மகாராஷ்டிரால பாருங்க, பீகார்ல பாருங்க, இந்த 2 ஸ்டேட்டஸ் பிஜேபியோட ஒரு பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு. தே பிளே வெயிட் அண்ட் வாட்ச் கேம். தே வேர் வித் சிவசேனா ஃபார் அ வெரி லாங் டைம். இப்போதான் அவங்களுக்கு ஓனா அவங்க வந்து மகாராஷ்டிராவில் தே கிரியேட்டட் த ஓன் மெஜாரிட்டி அண்ட் கேம் டு பவர். சேம் திங் இன் பீகார். இட் நெக்ஸ்ட் டைம் பீகாரோட லேண்ட்ஸ்கேப் நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் இஸ் கெட்டிங் ஓல்ட். அவருக்கு அப்புறம் யாருன்னு தெரியல உங்க பார்ட்டியில. நிதிஷ்குமார் தான் ஜேடியூவோட ஃபேஸ். அவர் போன அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அந்த டைம்காக பிஜேபி வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் திங் வில் ஹேப்பன் டு திராவிடியன் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு ஏஐஏடிஎம்கேல இருந்த பிளவுகள் எல்லாருக்கும் தெரியும். சேம் திங் வில் ஹேப்பன் டு டிஎம்கே ஆல்சோ. ஒன்ஸ் அ ப்ராமினன்ட் லீடர் கோஸ் அவுட் ஆஃப் த சீன், ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா, தென் த பார்ட்டி வில் ஸ்பிளிட். ஏன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு அந்த சேர்ன்ங்கிறது இட்ஸ் நார்மல் இன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனால அந்த பவர் ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த மணி வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஒரு இடத்துக்காக தான் இப்போ பிஜேபி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். அதனால என்ன கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 2024 parliamentary electionsலயே they should have gone along with AIADMK and contested the election. அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸாவது கிடைச்சிருக்கும்.
But nevertheless, 2026 is a very good decision they have taken. இது பார்த்தீங்கன்னா, as a BJP observer, என்ன கேட்டிங்கன்னா, it is just a strategy of BJP. They will ride on AIADMK for some time. இன்னும் 5 வருஷம் அவங்க ஜெயிச்சு பவருக்கு வந்தாங்கன்னா என்ன மாதிரி பவர் ஈக்குவேஷன் வருது, அந்த கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீதர் கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டேர்மில், அஸ்யூமிங் என்டிஏ வின்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா 2026 அவங்களுக்கு அமைச்சரவையில் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஒரு பிஜேபி எம்எல்ஏ பிகமிங் அ மினிஸ்டர் ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு இன்ரோல்ஸ் கிடைக்கும். தே வில் யூட்டிலைஸ் இட் அஸ் அ பார்ட்டி அண்ட் தே வில் பில்ட் ஆன் இட். அப்புறம் நீங்கள் 31 அண்ட் 36 டைம் இருக்கு. தட் இஸ் த டைம், த எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய யங் லீடர்ஸ், இப்போ இருக்கிற கரண்ட் லீடர்ஸும் பிஜேபியில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க. தெர் வில் பி a நியூ ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸ் விட் come in. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஜேபி. அதனால நிறைய பேர் வந்து மோடி வந்து அவரை தட்டி கொடுத்தாரு, பிஜேபி அண்ணாமலை எங்கும் செல்லவில்லை, அண்ணாமலை எங்கேயுமே செல்லவில்லை, அண்ணாமலை இஸ் தேர். இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 வருஷம் தான் ஒரு பார்ட்டி பிரசிடென்ட்டோட ஸ்டேட் பிரசிடென்ட்டோட ஸ்பேன். அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அவரை மறுபடியும் கட்டாயம் 6 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆக வேண்டும் என்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. மேபி அண்ணாமலை would have asked for a change. ஏன்னா he wanted to spend time with his family, business, மற்ற ஆக்டிவிட்டிஸ், படிக்கிறது அதெல்லாம் இருக்கிறப்ப he cannot do it full time. ஸோ மேபி அவரே சொல்லியிருக்கலாம், எனக்கு வேண்டாம், நீங்கள் வேற யாரையாவது போடுங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, when they eye an alliance with a party like AIADMK, they need a person who knows AIADMK very well, soft spoken. Nayanar Nagendran fits into that slot very well. அதனால நீங்க, this is purely a political move. This is nothing about against any individual. அதான் சொல்றேனே, இது வந்து காங்கிரஸ் கிடையாது, இது வந்து டிஎம்கே கிடையாது. இட் இஸ் நாட் அ பர்சன் ட்ரிவன் பார்ட்டி. BJP is always about identifying next leaders, identifying, making they're very good team players. They understand they got all the strategy wrong so far in Tamil Nadu, but hopefully this time around they will get the strategy right. Another Annamalai never gone anywhere. He is there very much in the system. Says sometimes as an individual, some people, reporters keep asking the same question and again. He will burst. He is also a human being. Another, he showed media its own place. He's அதான் சொல்றேன், ஒரு டிஎம்கே ஒரு ஏஎம்கோட ஸ்டேட்டஸ் கோவை கொஸ்டின் பண்ணது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். விஜயகாந்துக்கு அப்புறம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். Annamalai comes with that own skill of public service, policing, mass psychology தெரியும். அதனால these are things will add to his experience in short experience in politics. அது going forward பார்த்தீங்கன்னா next 5 years, if NDA wins, again the question mark, if NDA wins in Tamil Nadu, then if they get into power, if they get some ministerial post, அதுக்கப்புறம் that would be a launch pad for BJP for 2031 onwards. So அது வரைக்கும், so there is no point in losing sleep. I don't think Annamalai will open தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு இருக்கிற காசெல்லாம் விட்டு பைத்தியக்கார மாதிரிலாம் சுத்த மாட்டாரு. he knows his limit. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் நம்ம பப்ளிக்கில் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து ஒரு கட்டுக்கதை புரளி, ஒரு ஸ்பான்சர்டு நியூஸ் எல்லாம் போட்டு குழப்புறாங்க. பட் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் யூ லுக் பேக் த பேட்டர்ன், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், கிரவுண்ட் ஒர்க், பூத் லெவல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறத விட பிஜேபிக்கு எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்னு பாருங்கள். அங்கேயே தெரியும் உங்களுடைய கேப். அதனால் பிஜேபியில் காலங்காலமாக இருந்து அனுபவம் பட்டவர்கள் வந்து they will not just take any drastic decision based on some leader who just joined the party. See, he may be brilliant, he may be very straightforward, எல்லாம் இருக்கலாம், பட் politics is different ball game. அந்த நீங்கள் சாணக்கியத்தனம்னு சொல்லுங்க, காய் நகர்த்தல்னு சொல்லுங்க, it's a completely different ball game. இது வந்து you can't acquire it by just ஜாயினிங் அண்ட் பீயிங் இன்டெலிஜென்ட். நீங்கள் வந்து அதில் களத்தில் இறங்கணும், சண்டை போடணும், உங்களுடைய பார்ட்டிக்குள்ளேயே இருக்கிற நிறைய பேரை நீங்கள் சந்திக்கணும், அந்த பாலிட்டிக்ஸையும் பார்க்கணும், புஷ் அண்ட் புல்
லாட் ஆஃப் திங்ஸ். அதனால பாலிடிக்ஸ்ங்கிறது ஈஸி கிடையாது. ஐ திங்க் so far அண்ணாமலை என்ன கேட்டிங்கன்னா, he has come out in flying colors. I think he is still in the good books of Modi and Amit Shah and other party members as well. ஸோ he is a very very good trump card. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடி பிஜேபி வந்து அவரை வந்து எல்லா எலெக்ஷன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு போனார், மகாராஷ்டிராக்கு போனார், டெல்லிக்கு போனார். ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி இன் ஒன் ஆஃப் த ஸ்டேட், கோவான்னு நினைக்கிறேன். ஸோ he was sent to Sri Lanka. Say BJP identified a person, they will give him a larger scope, they will utilize them correctly. So anala this message is for Annamalai supporters. Don't lose hope. He's not going anywhere. Don't என்ன சொல்றது, இந்த ரூமர், நாலு பேர் கூட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ போடுறது, டோன்ட் ஈவன் லுக் அட் இட். திஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ஐ வாஷ், ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ். ஸோ I've been observing Annamalai ever since he came to the scene. அதனால என்னுடைய டேக் என்னன்னா, after observing BJP's strategy in Delhi, you talk about Gujarat, you talk about Maharashtra, now Bihar. Bihar is somewhere similar, Tamil Nadu is somewhere similar to Bihar. So this same strategy, they will wait, they will டெஸ்ட் மேட்ச் மாதிரி they'll play for a very long time. ஸோ இந்த T20 ஃபார்மேட்லாம் கிடையாது. ஸோ டெஸ்ட் மேட்ச்ங்கிறது ரொம்ப போரிங்காக இருக்கும். செஷன் பை செஷன் யூ ஹேவ் டு பிளே ஆஸ் தே சே. அதனால் we have to wait and see how things unfold. 2026 இன்னும் 5-6 மாதம் தான் இருக்குது. லீடிங் அப் டு தட் எலெக்ஷன், how things will shape up அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். if NDA comes to power, then take it from me, 2031 BJP is a very very strong contender to make power, to come to power, and let's see what happens. Thanks. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So that's what from my side. Thank you very much. See you again.